மோடியை பார்த்து, அமித்ஷாவை பார்த்து, ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து இந்திய மக்கள் ஆவேசமாக ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்காத எதிர்க்கட்சிகளை, உங்களுக்கு ஒத்துழைக்காத நபர்களை நீங்கள் இடி மூலமாக, அதாவது அமலாக்கத்துறை மூலமாக, சிபிஐ மூலமாக கடந்த 11 வருடங்களாக வேட்டையாடி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அப்படி வேட்டையாடிய போது ஒரு நபரையாவது குற்றவாளி கூண்டில் உங்களால் நிறுத்த முடிந்ததா மோடியே அப்படின்னு இந்திய மக்கள் இன்றைக்கி ஆவேசமாக கேட்குறாங்க. ஏன் இந்திய மக்கள் இன்றைக்கு மோடியை பார்த்து இவ்வளோ ஆவேசமாக கேட்குறாங்க? அதற்கு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய தடையை மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் விதித்திருக்கிறது. எதற்காக? அதாவது தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் மூலமாக சட்டவிரோத பணமாற்றம் நடந்திருக்கிறது. அதாவது ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய்க்கு மேலே மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடிஐ ஒரு விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணைக்கு தடை விதித்திருக்கிறது மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அமலாக்கத்துறையிடம், இடியிடம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனிநபர் செய்த தவறுகளுக்காக ஒரு நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பது சரியா? எந்த மூல வழக்கினுடைய அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது? இப்படி ஒரு அடுக்கடுக்கான கேள்வி. எதுக்குமே மோடியினுடைய அமலாக்கத்துறைக்கு பதிலே கிடையாது. சரண்டர் ஆயிட்டானுங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரியான முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை ஒரு விசாரணை மேற்கொள்ளும் போது அதற்கு தடை விதிக்கணும் அப்படின்னு தமிழக அரசு மதிப்புக்குரிய உயர்நீதிமன்றத்திற்கு சென்றது. உயர்நீதிமன்றம் இல்லை, அதற்கெல்லாம் தடை விதிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. உடனடியாக அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு சென்றார்கள். உச்சநீதிமன்றம் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கூட்டாட்சி விதிமுறைகளையும் அனைத்து வரம்புகளையும் அமலாக்கத்துறை மீறி இருக்கிறது. கூடுதலாக உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு இந்த விஷயம் தொடர்பாக தடை விதித்திருக்கிறோம் என்கிற அதிரடி தீர்ப்பை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் ஒன்று சொல்கிறேன், மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அமலாக்கத்துறைக்கும் சேர்த்து நான் இந்த கேள்வி கேட்குறேன். என்ன அப்படின்னா, ஒரு 4 சம்பவங்களை சொல்கிறேன். கர்நாடகாவில் இந்த முறை பாஜக ஆட்சி மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்ன? 40% கவர்மெண்ட், அதாவது 100 ரூபாய் ஒரு திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்தால் 40 ரூபாயை அங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரணம், பாஜக காரணம் ஊழல் செய்கிறான், திருடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக மக்கள் உணர்ந்ததன் விளைவாகத்தான் அங்கே மோடியினுடைய கட்சி பெரும் தோல்வியை சந்தித்தது என்பது தெரியும். அது மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்டர் மோடிக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செஞ்சார். இங்கே மிகப்பெரிய ஊழல் நடக்குது, பணம் தரமாட்டேங்கிறானுங்க, அவ்வளோ கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறான் பிஜேபி காரன் எல்லாம்னு சொல்லிட்டு அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். நான் என்ன கேட்கிறேன், கர்நாடகாவில் ஒரு பாஜக காரன் வீட்டில் இடி ரைடு நடந்ததா நீங்கள் சொல்ல முடியுமா? கிடையாது. ஒரு அரசாங்கமே கழுவுவதற்கு ஊழல் தான் காரணமாக இருந்திருக்கு. ஆனால் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக காரன் மேலே ஒரு சின்ன தூசி கூட படாமல் இடி போகவே இல்லை.